என்னுடைய கதாநாயகிட்ட ஏதாவது கான்ட்ரவர்சியான கேள்விகள்? சரி, ஓகே மீனாட்சி, இது உங்களுடைய தேர்ட் ஃபிலிம். எனிவே இது வந்து ஒரு 2K கிட்டா நீ இந்த படத்தில் நடிச்சிருக்க. இந்த படம் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் என்ன ஃபீல் பண்ணீங்க? எல்லாருக்கும் வணக்கம். முதல்ல சார் வந்து கதை சொல்லும்போது கதை சொல்லி முடிச்சிட்டாரு. சார் கதை பேர் என்ன சார் அப்படின்னு கேட்டேன். 2K லவ் ஸ்டோரி அப்படின்னாரு. சார் உங்க கதை தானா சார்? எப்படி சார் உங்ககிட்ட இருந்து ஒரு ஏன்னா ரொம்ப ப்ரீஸியா எனக்கு ரொம்ப கனெக்ட் பண்ண சார். நீங்க தானே சார் கான்ட்ரவர்சி கேட்டீங்க? ஏன்னா சார் எப்பவுமே வந்து ஒரு வில்லேஜ் சப்ஜெக்ட், ஆதலால் காதல் செய்வீர், ஜீவா எல்லாம் ஸ்போர்ட்ஸ் ஜானர் எல்லாமே வந்திருக்கு. பட் இட் வாஸ் சச் அன் யங் ஃபிலிம். 2K, ஐ மீன் நான் ஒரு 2K. ஸோ எனக்கு இந்த படம் ஸ்டோரி கேட்கும்போது ரொம்ப ரிலேட்டபிளா இருந்துச்சு. ஸோ அதனால வந்து சொன்னேன் சார். சாரி. பட் ஐயோ ஏங்க மைக் கொடுத்தீங்க சார்? இந்த படத்துல நடிச்சதுல ரொம்ப சந்தோஷம். அண்ட் சுசி சாரோட 3வது படம். எல்லா படத்துலயும் ஃப்ரம் தி பிகினிங் சார் படம் பார்த்து இருக்க. அந்த படத்தை நீ படம் பார்த்ததுக்கு அப்புறம் என்ன ஃபீல் பண்ணேன்னு क्वेश्चन கேட்டேன். என்ன படம் பார்த்து என்ன ஃபீல் பண்ணேன்னா, இட்ஸ் வெரி வெரி கலர்ஃபுல், ப்ரீஸி. அண்ட் ரொம்ப நாள் ஆச்சு ஒரு படம் ரொம்ப லைட் வெயிட்டடா. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஜாலியா போச்சு. செகண்ட் ஹாஃப் சுசி சாரோட ஸ்ட்ரென்த் நான் நினைக்கிறேன் காமெடின்னு நினைக்கிறேன். அது படம் த்ரூ அவுட்டா இருந்துச்சு, ரொம்ப என்கேஜிங்கா இருந்துச்சு. அண்ட் Feb 14 அன்னைக்கு வந்து இட்ஸ் a perfect film to watch. ஸோ கண்டிப்பா நீங்க எல்லாரும் February 14 வந்து படத்தை பார்க்கணும், சப்போர்ட் பண்ணணும்னு கேட்குறேன். தேங்க்யூ. காதல் வர்றதுக்கு முன்னாடி ஒரு ஹியூமனா காமன் தான் ஃபர்ஸ்ட் வரும். அது ஆதாம் ஏவாள் காலத்திலேருந்தே அதுதான். ஸோ அதுதான் நெகட்டிவ் ப்ளஸ் பாசிட்டிவ்ங்கிறதே. அதைத்தான் இந்த கதையில சொல்றோம். இந்த உலகம் பார்க்குற மாதிரி எங்களை எதுக்கு வாழ சொல்றீங்க, நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிறத அவன் சொல்லுவான். அஸ் ஏ ஹீரோவுடைய டாக்கே வந்து ஒரு இத்தனை வருஷம் அவன் கூட பழகுறேன், எந்த மொமெண்ட்லேயுமே அப்படி ஒரு தாட்டே வந்தது கிடையாது. எந்த பொண்ணா இருந்தாலும் காதல், ஒரு பொண்ணு மேல காதல் வர்றதுக்கு முன்னாடி ஒரு க்ரஷ், ஒரு காமமோ அது வந்து அது வந்து நீங்க க்ரஷ்ன்னு சொல்லலாம். அது உண்மையான வார்த்தை, அது காமம் தான். காமத்துக்கு அப்புறம் தான் காதல் வரும், காமத்துக்கு அப்புறம் தான் கல்யாணம் நடக்கும். அதான் சார். சுசி சார், இப்போ 2K லவ் அப்படின்னா இப்போ அட்வான்ஸாக போயிட்டானுங்க. முன்னெல்லாம் வந்து பார்க்கறது அகத்தின் சார், இவர் சாலமன் சார் சொன்ன மாதிரி தான், பார்க்காமே காதல் இருந்தது. அதுக்கப்புறம் கொஞ்சம் பார்த்தாங்க, தள்ளி தள்ளி கையை காட்டினாங்க. இப்போ பார்த்த உடனே பைக்கில் கூப்பிட்டு போயிட்டே இருந்துறானுங்க. இதுக்கு நடுவில் பாய் பேசின்னு ஒருத்தன் வரான். பார்த்தோன்னே நீங்க கூட்டிட்டு போனீங்களா? இப்போ 2K பார்த்தோன்னே நீங்க கூட்டிட்டு போனீங்களா? அப்படிலாம் யாராவது வர்றாங்களா? அப்படிலாம் 2K கிட்ஸை பத்தி நெகட்டிவா சொல்லாதீங்க. நான் நெகட்டிவா சொல்லல, அடுத்த செகண்டே பிக்கப் ஆயிடுது. அப்படிலாம் பிக்கப் ஆக வாய்ப்பே இல்ல சார். என்ன சார், பசங்களே பின்னாடி பாருங்க, அவனுக்கு பசங்க குமுறது தெரியும் சார். பின்னாடி 90s நிறைய பேர் இருந்தாங்கன்னா எல்லாருக்கும் தெரியும். கல்யாணமே ஆகல, அட்லீஸ்ட் ஒரு நாளாவது தேவைப்படும் சார். அததான் சார் பார்த்தோடனே கூட்டிட்டு போறாங்கன்னு. இல்ல, இதுக்கு நடுவுல பாய் பேசின்னு ஒருத்தன் வரான். அந்த மாதிரியான கான்செப்ட் 2Kல இருக்கும். இல்ல இல்ல இல்ல, அந்த மாதிரி 2Kல இல்ல. இன்னொரு பாய் பெஸ்டி நீங்க சொல்லக்கூடிய சின்ன சின்ன வார்த்தைகள்லாம் அந்த காலத்துல இருந்து இருக்குது. அதுக்கு நம்ம பேர் வைக்காம இருந்தோம். கள்ளக்காதல்னு இருந்துச்சு, ஓகேங்களா? எல்லாத்துக்குமே ஒரு பேரை இப்ப வச்சிருக்காங்க, அவ்வளவுதான். எல்லா காலகட்டத்திலயும் எல்லா விதமான உறவுகளும் இருந்திருக்குது. இப்ப அதுக்கு நமக்கு பேர் வச்சு அதுக்கு ஒரு அடையாளப்படுத்தி, இப்ப நமக்கு மீடியா பவர்ஃபுல்லா இருக்கிறதுனால இந்த 2K ஜெனரேஷன் பசங்க மட்டும்தான் வந்து ரொம்ப வந்து கெட்டு போன மாதிரியான ஒரு பிம்பத்தை உருவாக்கி இருக்கோம். இன்னொன்னு எல்லா காலம் 80 இருக்கட்டும் 90 இருக்கட்டும், நான் 96 நான்லாம் வந்து டிவி பார்த்தே கெட்டு போறியாடா நம்ம திட்டுவாங்க. ஸோ டிவி பார்க்கறது அவ்வளவு பெரிய குற்றமா இருந்துச்சு. அது மாதிரி இப்போ வந்து மொபைல் பாக்குறானுங்க, மொபைல் பார்த்தே கெட்டு போறானுங்க, மொபைல் தவிர வேற எதையும் பார்க்க மாட்டேங்கிறானுங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. நான் என்ன சொல்றேன்னா, எல்லா காலகட்டத்திலயும் பாசிட்டிவான பக்கங்கள் இருந்துட்டு தான் இருக்குது. பாசிட்டிவாவும் வாழ்ந்துட்டு இருக்காங்க, மொத்த பேரும் நெகட்டிவா வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னு நம்ம வந்து மொத்த பேரையும் ரவுண்ட் பண்ண வேண்டாம். பாசிட்டிவான விஷயங்களை முடிஞ்ச வரைக்கும் நம்ம இந்த சமுதாயத்துக்கும் இந்த இளைஞர்களுக்கும் சொல்லுவோம் தான் இந்த 2K கிட்ஸ்ல இருக்கக்கூடிய பாசிட்டிவான மனிதர்களை பதிவு பண்ணியிருக்கேன். சார், நீங்க வந்து புதுமுகங்களை வந்து அறிமுகப்படுத்தத்துல ரொம்ப எக்ஸ்பர்ட்டா இருக்கீங்க. ஏன்னா வெண்ணிலா கபடிக்குள்ள அவங்க எல்லாம் வந்துட்டாங்க. ஆனா இன்னொரு பக்கம் பார்க்க போனா பெரிய ஹீரோக்களுடைய டேட் கிடைக்கலையா? ஒருவேளை அவங்க வந்து இந்த மாதிரியான இதெல்லாம் நடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்களா? அதனால தான் நீங்க புதுமுகங்களை தேடி இது பண்றீங்களா?
இல்லை, நான் வந்து பாயமொழி கதை மட்டும் பாண்டி நாடு ஹிட்டுக்கு அப்புறம் விஷால் ரொம்ப வந்து என்கிட்ட வந்து ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டதுக்காக நான் வந்து பாயம்புலி கதை வந்து விஷாலுக்காக எழுதினேன். ஓகேங்களா? அதுக்கப்புறம் நான் பண்ணின இந்த 18 திரைப்படங்களும் ஹீரோ மைண்ட்ல வைக்கவே மாட்டேன். ஃபர்ஸ்ட் கதை எழுதிட்டு தான் அப்புறம் ஹீரோ செலக்ட் பண்ணுவேன். ஸோ கதை எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் இந்த படத்தை வந்து ஒரு கரெக்டான ஒரு யங்ஸ்டர்ஸ் பண்ணாதான் நல்லா இருக்கும். ஏன்னா இது வந்து ஒரு காலேஜ் முடிச்சுட்டு ஒரு அப்பதான் அந்த ஒரு 2K ப்ரீ வெட்டிங் ஏஜென்சி நடத்திட்டு இருக்கக்கூடிய ஒரு பசங்களோட லைஃப். அதனால ஹீரோ இந்த படத்துக்கு செட் ஆக மாட்டா, அப்படி பெரிய ஹீரோக்கள் யாரும் செட் ஆக மாட்டாங்க. ஸோ ஜெயவி ரொம்ப கரெக்டா இருப்பான்னு தோணுச்சு, அதனால பண்ணேன். சார் இப்போ வந்து சோசியல் மீடியால வந்து கொஸ்டின் கேட்கறவங்க தனியா முன்னாடி ஒதுக்கிட்டாரா சதீஷ்? சார் இல்ல சார் இங்க வரணும் சார். 2K கிட்ஸ் இப்போ வந்து சோசியல் மீடியா பாத்தீங்கன்னா 2K கிட்ஸ், 80 கிட்ஸ், 90 கிட்ஸ், சரிங்களா? அவங்க ரெண்டு பேருக்குமே வந்து பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு. நீங்க வந்து லவ் பண்றீங்களா, நாங்க லவ் பண்றோமா, யாரு ஃபர்ஸ்ட் கல்யாணம் பண்றான்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு. இப்போ வந்து நீங்க 2K படம் எடுத்திருக்கீங்க. ஸோ 80 கிட்ஸ்க்குலாம் வந்து இது வந்து ஏத்துப்பாங்களா? 80s 90s ஏத்துக்குவாங்களான்னு கேக்குறீங்களா? நான் அந்த 80s 90ஸ்க்கு ஏத்துக்கிற மாதிரி நான் இந்த படத்துல கிளைமேக்ஸ் வச்சிருக்கேன். இந்த படமே 2K கிட்ஸுக்கு பத்தின லைஃப். ஆனா இந்த படம் யாருக்கான படம் அப்படின்னா 80s 90s ஓட பேரண்ட்ஸுக்கான திரைப்படம் இது. அதான் 2K பசங்களுடைய லைஃப், அவங்களுடைய லைஃபை பதிவு பண்ணியிருக்கேன். சார் வணக்கம், நான் ராதா பாண்டியன் சொல்றேன். வணக்கம்ண்ணே. சார் நிறைய கிரைம் சப்ஜெக்ட், பேய் சப்ஜெக்ட், கொலை வெட்டு குத்துன்றப்ப இந்த கதையை எப்படி நீங்க செலக்ட் பண்ணி சார் டைரக்ட் பண்ண முயற்சி பண்றீங்க? இல்லைண்ணே, நான் உங்களுக்கு தெரியாது ஒன்றும் கிடையாது. நான் ஆக்ஷன் படம் பண்ணிட்டே இருந்தா கூட பேரெல்லாம் இந்த மாதிரியான சினிமாக்கள் பண்ணிடுவேன். வெண்ணிலா கபடி குழு, ஆதலால் கதை, ஜீவா, ஒரு பிளசண்டான படங்கள் பண்ணிட்டே தான் இருப்பேன். ஸோ அப்படி பிளசண்டான கதைகள் தான் வந்து நமக்கே ஒரு பாசிட்டிவான எனர்ஜியை கொடுக்கும். அதனால இன்னமும் இது மாதிரி பாசிட்டிவான திரைப்படங்கள் பண்றதுக்கு நான் ரெடியா இருக்கேன். நிச்சயமா தொடர்ந்து பண்ணுவேனே. இந்த படத்துல வந்து இப்போதுள்ள பெண்கள் ஆண்கள் பழகிறத பத்தி முக்கியத்துவம் கொடுத்து எடுத்திருக்கீங்களா? ஆமாண்ணே. அது என்ன எப்படி முக்கியத்துவம் கொடுத்து எடுத்திருக்கேன்? ஒரு கதையில சொல்லுங்க. அதான் இப்ப இருக்கக்கூடிய ஒரு பையனும் பொண்ணும் எவ்வளவு அழகான நட்போட வாழ்றாங்கன்னு சொல்லியிருக்கேனே. ஓகே, தேங்க்யூண்ணே. சார், காலேஜஸ்ல ப்ரமோட் பண்ண போறீங்கன்னு சொல்லியிருந்தீங்க. அது ப்ரீ ரிலீஸா பண்ண போறீங்களா, இல்ல ஒவ்வொரு காலேஜுக்கும் தனியா டிக்கெட் வாங்கி அந்த மாதிரி கொடுத்து அந்த மாதிரி பிளான் பண்ணிட்டு? இப்போ வந்து 4 ஃப்ரேம்ஸில் தான் ஷோ ப்ளே பண்ணுறேன். ஸோ காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரையும் வர வச்சு எல்லாருக்கும் ஷோ போட்டுட்டு அப்புறம் அவங்களுடைய கலந்துரையாடல் மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன். கோயம்புத்தூரில் காலேஜுக்கு ஆப்போசிட், பிஹெச்டி காலேஜுக்கு ஆப்போசிட்லேயே வந்து ஒரு தியேட்டர் இருக்கு. அந்த தியேட்டரில் கோயம்புத்தூரில் பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ ப்ரீமியர் ஷோ, அதாவது ப்ரீவி தியேட்டர்ஸ் இல்லாத ஓட்களில் தியேட்டர்லேயே போட்டு காமிச்சு அவங்களோட ஒப்பீனியன் வாங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து அவங்களோட பேசலான்னு முடிவு பண்ணியிருக்கோம். கடவுளுக்கு நன்றி, வந்திருக்கும் பிரசன்ட் மீடியாவுக்கு மிக்க நன்றி. நான் என்னை பற்றி சொல்கிறதுக்கு ஒன்றும் பெரிய விஷயங்கள்லாம் இல்லை. நான் கிராமத்தில் சொரக்குடின்ற கிராமத்தில் திருநள்ளாறு பக்கத்தில் பிறந்து வளர்ந்த ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்து வந்த மிடில் கிளாஸ் ஃபேமிலி பையன். அங்கேருந்து ஆஸ் யூஷுவல் எல்லா நம்ம இந்தியாவில் வளர எல்லா பசங்களும் இருக்கிற மாதிரி கிரிக்கெட்லேயும் ஒரு ஆர்வம் இருந்தது, சினிமாலேயும் ஆர்வம் இருந்தது. சின்ன வயசில் கிராமத்தில் நிறைய ஸ்டேஜில் டான்ஸ் ஆடி அதுலேருந்து வர கிளாப்ஸு அங்கே தூக்கிட்டு போய் கொண்டு வந்து விட்ட விஷயங்கள் வந்து மனசில் ஆழமாக பதிஞ்சிருந்தது. ஸோ கிரிக்கெட்டும் ஃபாலோ பண்ணி போயிட்டு இருந்தேன். சினிமா சைட்லேயும் ஒரு ஆசை இருந்துச்சு. ஆனால் சினிமா சைடில் வர்றது வந்து அவ்வளோ ஈஸியான விஷயம் இல்லை. கிரிக்கெட் ஆனால் நீங்கள் விளாண்டுட்டே இருக்கலாம் ரெகுலராக, அதை நான் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறம் குடும்ப சூழ்நிலை காரணமாக நான் எனக்கு கீழே தம்பி தங்கச்சிலாம் இருந்தாங்க. அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி காரணமாக நான் கிரிக்கெட் மட்டும் படிச்சுட்டு படிப்பில் கவனம் செலுத்த ஆரம்பித்தேன். ஆஸ் யூஷுவல் எல்லா மிடில் கிளாஸ் ஃபேமிலியும் சொல்கிற மாதிரி +2 முடிச்சிரு, அடுத்து டிகிரி முடிச்சிரு, அடுத்து ஒரு வேலையை வாங்கிடு அப்படின்னாங்க. அதுலேயே என் வாழ்க்கை போயிடுச்சு மோஸ்ட்லி. கடவுள் புண்ணியத்தில் நல்ல வேலை கிடச்சி ஆஸ்திரேலியாவில் போய் செட்டில் ஆகினேன். அங்கே ஆனால் கிரிக்கெட்டை விடாமல் தொடர்ந்து விளாண்டுட்டு இருந்ததுனால நேஷ்னல் பி டீம் வரைக்கும் விளாண்டுட்டு இருந்தேன். அப்போ இந்தியா டீம் வரும்போது அந்த டீமுக்கு ஆப்போனண்ட்டாக ப்ராக்டிஸ் மேட்ச் விளாண்டேன். ஸோ அது வந்து எனக்கு பெரிய விஷயமா இருந்தது. ஏன்னா நம்ம இந்தியாவுக்காக விளாடணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலை தாண்டி, ஆனால் விளையாட்டு மேலே உள்ள ஆர்வத்தினால கடைசியில் கிரிக்கெட் வந்து
இந்தியாவுக்கு ஆப்போசிட்டாக விளாண்டேன். ஸோ தோனி, விராட் கோலி, அஸ்வின் பிரதர், சுரேஷ் ரெய்னா இதுமாரி அவங்களோட ப்ராக்டிஸ் மேட்ச்லாம் நிறைய விளாண்டுருக்கிறேன். பட் அங்குள்ள சூழ்நிலையால் திரும்பியும் குடும்ப சூழ்நிலையானால என்னால் கண்டினியூ பண்ண முடியல கிரிக்கெட்டை. ஸோ பேக் டு சினிமா. அங்கே இருக்கும்போதே நான் டைரக்ஷன் கோர்ஸ் படிச்சிருக்கிறேன், எடிட்டிங் கோர்ஸ் படிச்சிருக்கிறேன், ஆக்டிங் கோர்ஸ் படிச்சிருக்கிறேன். இப்படி ப்ரிப்பேர்டாக இருந்தேன். இடையில கோவிட் லாக்டவுன் வந்துச்சு. ஸோ அந்த கோவிட் லாக்டவுனில் ஐ வாஸ் திங்கிங் நம்ம இது வரைக்கும் குடும்பம், அண்ணன் தம்பி இந்தமாரி ரெஸ்பான்சிபிலிட்டியோடு வந்துட்டோம். ஆனால் இது வரைக்கும் நமக்காக என்ன பண்ணணும்னு யோசிச்சு பார்க்கும்போது ஒன்றுமே பண்ணல. வாழ்க்கையும் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிடும். இப்படியே கடன், லோனு, அப்புறம் வீடு கட்டு, நம்ம மிடில் கிளாஸ் நம்ம எல்லாம் பண்ணுற மாதிரி தான். ஸோ அங்கேருந்து வந்த ஒரு பையன் தான் நான். அப்போ யோசித்து வீட்டில் உள்ள சப்போர்ட்னால திரும்பி சினிமாவை தொடர்ந்து வந்தேன். இப்பயுமே இந்த வாய்ப்பு கடவுள் எனக்கு கொடுத்த பெரிய வாய்ப்பை பார்க்குறேன். ஏன்னா நிறைய பேர் 10-15 வருஷமா சினிமாவில் போராடிட்டு இருக்கிறாங்க, இன்னமும் வாய்ப்பு கிடைக்கல, லைம் லைட் கிடைக்கல அவங்களுக்குலாம். எனக்கு ஒரு 3 வருஷம் தான் கோவிட் லாக்டவுன் தாண்டி வந்தது. உடனே பிரபு சாலமன் சாரோட ஒரு ட்ராவல் இருந்துச்சு. அது இந்த இயர் 2ல் ஆரம்பிக்க போகிறோம். பட் அதை தாண்டி அண்ணனை நான் ஒரு ஆக்சிடெண்ட்டாக ஒரு சின்ன ஒரு மீட்டிங்கில் தான் பார்த்தேன். அந்த ஒரு மீட்டிங் ஜூன் 1 நடந்துச்சு. இப்போ அதுக்குள்ளே February 14 படம் வருதுன்றது பெரிய ஆச்சரியம். ஆனால் ஒரு படம் எடுத்து முடிக்கிறது எவ்வளோ கஷ்டன்றது படிக்கும் போதெல்லாம் தெரியல. ஆனால் இப்போ நல்லாவே தெரிஞ்சுது எனக்கு. ஏன்னா படம் எடுக்கிறது ஒரு விஷயம், அது நம்ம கரெக்டான ஆட்களில் போய் சேரணும். அதனால் இப்போ எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, எக்ஸைட்டடாக இருக்குது. ஐ திங்க் ஐம் அட் த ரைட் பிளேஸ் அட் த மூமெண்ட். நான் ஒரு கனவுல கூட கண்டிருக்க முடியாது எல்லாரும் நினைச்ச மாரி. இப்போ அங்கே உட்கார்ந்த ஒரு ஆள் இங்கே ஒரு 3 வருஷத்துல ஒரு சுசீந்திரன் சார் மாரி ஒரு டைரக்டரும், அப்புறம் இமான் சார் மாரி மியூசிக் டைரக்டர் பண்ணி அது அவங்க மூலியமா லான்ச் ஆகிறது எத்தனை பேருக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்குன்னு கிடைக்கல தெரியல. ஸோ அந்த வாய்ப்புக்கு மிக மிக நன்றி. வேற என்ன சொல்றது, ஒரு 1-2 பாசிட்டிவ் பர்சனோட இருக்கும்போது நம்ம 3ஆவதா ஒரு பாசிட்டிவ் பர்சனாக ஆகும். அதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த படம் ஃபுல்லாக எல்லாருமே பாசிட்டிவ். படமும் நல்லா பாசிட்டிவாக சூப்பராக எனர்ஜெட்டிக்காக வந்திருக்கு. அதை தாண்டி அதை கரெக்டாக கொண்டு போய் சேர்க்கறதுக்கு இன்னொரு சூப்பர் பாசிட்டிவ் பர்சன் வேணும். அதுக்கு தான் தனஞ்சயன் சார் வந்தார். ஸோ அதோட ரிஃப்ளெக்ஷன் இப்போ நம்ம பார்க்கலாம். நம்ம கடைன்னு இப்போ நிறைய ப்ரொமோஷன் மீடியாஸ் எங்கே இப்போ தான் நடந்துட்டு இருக்குது. ஸோ எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்குது. இந்த படம் பிரபு சாலமன் சார் சொன்ன மாரி நட்புக்கும் கற்பு இருக்கு அப்படின்றது தான் ஒன்லைனர். இதை நீங்கள் பார்த்துட்டு கண்டிப்பாக சொல்லுங்க, தரவா என்ஜாய் பண்ணுவீங்க. எல்லாருமே ஃபர்ஸ்ட் படம் மாதிரி இல்லாமல் நல்லா நடிச்சிருக்கிறாங்க. ஓல் யூனிட்டே இதில் பாசிட்டிவாக இருந்ததுனால படமும் பாசிட்டிவாக பிஸியாக வந்திருக்கு. ஏதாவது தவறாக சொல்லியிருந்தால் மன்னிச்சிருங்க. நன்றி.